வெல்லுங்க. நமக்கு சொந்தங்கள் வேணுமா வேண்டாமாமா? சொந்தக்காரங்களால நீங்க ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்கீங்களா? நிறைய இருக்குங்க, அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நீ கிளம்பிடுமா? சொந்தக்காரங்களா நான் நம்பினேங்க, ஆனா அவங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னா எது சொல்லுவீங்க? தயவுசெய்து நான் சொல்லி இந்த பழையபடி சொந்தக்காரன் ஆப்பு வாங்க விரும்பலையா? ஆமா, அஸ்வினி சொல்லுமா. சொந்தக்காரர்களை மட்டும் நம்பவே கூடாது. ஏன்? கூடவே இருந்து ஒரு பெரிய கடப்பார கம்பியோட குழியை பறிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் மம்பட்டி வச்சு அள்ளி வெளியே போட்டுட்டே இருக்கான். பேசி முடிக்கிறவங்களும் குளிக்கல இறக்கி மூடி வச்சுட்டு ஓடிடுறானுங்க. இதனால சொந்தக்காரர்களை கூடவே இருந்து குளிப்பறிப்பார்கள். நீங்க அதான் ஏன்னு கேட்க ஒன்னே ஒண்ணு அழகா சொன்னப்பல அஸ்வினி, நீ சொல்ல. சொந்தக்காரங்களா நம்பவே கூடாது. அது எதுக்காகமா? வயிறு எரிதோ? ஆமாயா, சொந்தக்காரங்க நம்ம காலையில இந்த பிள்ளை லிப்ஸ்டிக் போட்டிருக்கு, அது இல்லையா? கொடையை சாச்சுட்டே. ஆமா, உன் பேர் அச்சுவா? சங்கீதாவாணி. சங்கீதா காலையில அழகான 2 கம்மல் எடுத்து போட்டிருக்கு. ஒருத்தருக்கு வயிறு எரிஞ்சிருக்குங்க. சொந்தக்கார விசாரிச்சு பார்த்தா அவன் சொந்தக்காரனா இருந்திருக்கு. அதுல இருந்து நம்ம சங்கீதாவுக்கு சொந்தக்காரங்களே ஆவாதியா? ஆமா, சொந்தக்காரங்களால நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சொந்தம்னாலே ஒரே சொந்தம் அப்படின்ற 4 எழுத்து தூக்கிட்டு பாதிப்பு அப்படின்னு ஒரு 4 எழுத்தா வச்சிருக்கையா? ஆமா, பாதிப்புகளால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா உனக்கு? பாதிப்பு சொந்தங்களால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? ஒன்னே ஒண்ணு நீங்க சொல்லிட்டு கிளம்பிடலாம். எந்த விஷயத்துக்கு சொந்தக்காரங்களை கூப்பிடக்கூடாதுமா? இந்த விஷயத்துக்கு சொந்தங்கள் எனக்கு வேண்டாயா அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க பாப்பா? எந்த விஷயத்திலயுமே முக்காவாசி குறை சொல்றதுல தான் இருப்பாங்க. சிலர் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அட்வைசிங் பாதி பேர் இருக்காங்கன்னா மீதி பேர் வந்து குறை சொல்றாங்க. குறை சொல்றது, மீதி பேர் வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கறவங்க. இதுலயே டைப்பா இருக்காங்க. நம்ம எதை சொல்ல முடியும்? சரி, ஒரே ஒரு உன் பேர் என்ன சொன்ன? ரித்திகா. ஆமா, ரித்திகாவுடைய பார்வையில என்னன்னா சொந்தக்காரங்க டைப்பா இருக்கானுவப்பா. காலையில நல்லா இருக்கானுவேன், 10 மணிக்கு ஒரு மாதிரியா மாறிடுறான், 12 மணிக்கு மேல ஒரு மாதிரியா மாறிடுறான், 6 மணிக்கு மேல அப்படியே ஆஃப் ஆகி சாஞ்சிடறான். அதனால சொந்தக்காரங்களை பத்தி என்கிட்ட கேட்காதையா? அப்படிதானமா? அப்படியே சொந்தக்காரங்க எப்படினாலும் நம்ம ஒருத்தவங்களை பத்தி சொன்னா இன்னொருத்தவங்க கேட்பாங்க, இன்னொருத்தவங்களை பத்தி சொன்னா இன்னொருத்தவங்க கேட்பாங்க. கவுத்துருவாங்கன்னு சொல்லிடுவோமா? எல்லாருமே அதாவது ஒரு டைப்பா இருக்காங்க. நம்ம எதை சொல்ல முடியும்? அதாவது சொந்தங்கள்ல வந்து மல்லாக்க போட்டு தாங்குற ஆளு இருக்கு, கூப்பிட போட்டு யாரும் மிதிக்கிற ஆளு இருக்கியா? அதனால சொந்தங்கள் என்றாலே குழி தோண்டி கவுத்தி விடுவார்கள். அப்படிதானே? சீக்கிரம் பேருமா, பஸ் கிளம்பு பேரு. ஓடி விக்கி ரொம்ப நேரமா விக்கிக்கிட்டே இருக்கிறா. தண்ணி வேணுமா? நீ சொல்லு தம்பி. அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, சொந்தக்காரர்கள் நமக்கு வேணுமா வேண்டாமா? லவ் மேரேஜ் பண்ணா சொந்தக்காரங்க வேணும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா சொந்தக்காரங்க வேணாம். ஒரே வார்த்தை சொல்லிட்டோம்பியா, லவ் மேரேஜ் பண்ணா மட்டும்தான் சொந்தக்காரங்க வேணும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா தயவு சொந்தக்காரங்க நம்பிடாங்க, அவங்களுக்கு தேவையே கிடையாது. என்ன காரணம் தம்பி? லவ் மேரேஜ் பண்ணா கொஞ்சம் உதவிலாம் பண்ணுவாங்க, அரேஞ்ச் மேரேஜ்னா அவங்களால பிரச்சனை வரும். அதாவது லவ் மேரேஜ்னா பொண்ணுங்களை கடத்திட்டு போகும்போது கொஞ்சம் வீட்டில் தங்குறதுக்கு இடம்லாம் கொடுப்பாங்கல்ல, இதுக்கு மட்டும் சொந்தக்காரங்களை யூஸ் பண்ணிக்கிடுங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா அது ஒரு பக்கம் இருந்து வரும், நம்ம ஒரு பக்கம் போவோம், 2 பேரும் மண்டபத்தில் உட்காந்து தாலியை கட்டி குடும்பம் நடத்த வேண்டியதான். குடும்பத்தை மண்டபத்திலேவா? வீட்டில் போய் நடத்துங்கய்யா, மண்டபத்தில் உட்காந்து ஆரம்பிச்சிங்க என்ன? ஆமா, வாழ்க்கை வளமுறை தம்பி, அருமையா சொன்னீங்க. ஆயிஷாமா, சொந்தக்காரங்களை நம்பணுமா நம்ப கூடாதாமா? நம்ப கூடாது சார். அடுத்தவங்களை நம்பலாம், சொந்தக்காரங்க நம்ப கூடாது. இல்ல, இவங்க நம்பலான்னு சொல்றாங்க, அவங்ககிட்ட என்னன்னு கேட்டுருவோமே. வாங்க, நல்லா திரும்புங்க. சொந்தக்காரங்களை இவங்க நம்ப கூடாதுன்னு ஆயிஷாமா சொல்றாங்க. உங்க பேர் என்ன? கீதா. ஆமா, நீங்க சொந்தக்காரங்களை நம்பலான்றீங்களா? ஏன் நம்பணும்? ஏன் சொந்தக்காரங்களை நம்ப கூடாது? ஏன் சொந்தக்காரங்களை நம்ப கூடாது? நம்ம நல்லா இருந்தா நம்ம கூட உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம கெட்டு போயிருந்தா தூரத்துல விலகிடுவாங்க. அப்படி இது வரைக்கும் யாராவது போயிருக்காங்களா? ரொம்ப பேர் போயிருக்காங்க. கூட போறது அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நம்புறீங்கல்ல? தூரத்துல போயிட்டாங்க. ஆனா உங்க கூட பிறந்தவங்க தானே. பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? நீங்க அவங்க பேசுவாங்க. போங்கப்பா. சொந்தங்களை பத்தி கேட்டுக்கிட்டு கூட வந்து அக்கா தங்கச்சி பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் உடன்பிறப்புகளை கேட்கல. ஒரு நிமிஷம் இருக்க. எல்லாருமே சரி, சொந்தக்காரங்க இல்லாத யாரும் உருவானது கிடையாது. ரைட். சொந்த பந்தம் இருந்தா குடும்பம். இது வரைக்கும் சொந்தக்காரங்க ஏதாவது வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கேனே. யாராவது கேட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களே, எங்க வீட்டு சொந்தத்துல கொடுத்துருக்காங்க. எங்க சொந்தக்காரங்க போற அள்ளி கொடுக்கறதுல வள்ளல்லையா, அதனால சொந்தங்கள் வேணும்னு சொல்றேன். ஆனா ஆயிஷாமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன கேட்போம்? ஆமா, நீங்க சொல்லுங்க ஆயிஷாமா.
சொந்தக்காரங்களால் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க. நாங்கள் நல்லா இருக்கிற சொந்தக்காரங்க ஒட்டி இருந்தாங்க, கொஞ்சம் கெட்டு போகும், சொந்தக்காரங்க விலகிட்டாங்க. அதாவது நீங்க முதல்ல கோடீஸ்வரர் இருந்தீங்க அப்படிதானே? அந்த கொஞ்சம் வசதியாக தான் இருந்தோம். ஒரு லட்சாதிபதியா இருந்தீங்களா? அரைவாசி இருப்போம். ஆனால் அது ஒரு அரை லட்சாதிபதியா நாங்க இருக்கும் போது எங்களை சுத்தி கைக்களையும் காலக்களையும் வதன்னு சொந்தக்காரங்களா கிடந்தானுயா. ஒரு கட்டத்துல பாருங்க அந்த சொத்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்க. திரும்பி பார்த்தா ஒரு சொந்தக்காரனை காணும். அப்படிதானமா? போட்டானுங்களா ஒரு பையன் இப்ப இன்ன வரைக்கும் வர மாட்டேங்கண்ணா பாருங்களேன். கடைசியில் ஆயிஷா அம்மா இப்ப தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்காப்ல. அப்படிதானே? சரி, நீங்க சொந்தத்தால் நீங்க பாதிக்கப்படவே இல்லை இது வரைக்கும்? பாதிக்கப்பட்டிருக்க அந்த ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. சொந்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு சம்பவம். மைக் வேண்டாமா? தூரப்படாத மைக்க. நீங்க சொல்லுங்க. சொந்தத்தால நான் எதுவும் பாதிக்கப்படல. பாதிக்கப்பட்டேன்னு இப்ப தான் சொன்னீங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா? டைம் பாரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எங்க அம்மா சாவுக்கு பார்த்தது எங்க மாமாங்களெல்லாம். நான் அப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. சரி, இப்ப யாரும் வரது இல்ல, அதனால என் சொந்தக்காரங்க இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப நாளைக்கு நல்லது கேட்டதுல நான் போய் தானே ஆகணும். கடைசியா எங்க அம்மாவுடைய மறைவுக்கு வந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தம்பியா. இன்ன வரைக்கும் எங்க மாமால எங்க கிடக்காருன்னே தெரியல. ஆனாலும் எங்க சொந்தக்காரங்க விட மாட்டோம்யா. அப்படிதானே? ஆமா. என்ன காரணங்க? சொந்தம் மேல அவ்வளவு பாசமா? ஆமா, வேஷம்லாம் கிடையாது, பாசம். ஏன்னா எங்க அம்மா சொல்லி சொந்தக்காரங்க மேல பாசம் பண்ணா அங்க இருந்து ஒரு கவுண்டர் இருக்கு, அது வேஷம்யா. ரைட், அருமை ஆயிஷம்மா. சொந்தக்காரங்களால பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்கல்ல, இதுல எந்த மாதிரி சொந்தங்களை நம்ம கூட வச்சுக்கலாம்? முக்கியமான சொந்தக்காரங்க வச்சிருக்கலாம். முக்கியமான சொந்தக்காரங்கன்னா யாரு? நம்ம அம்மா கூட சொந்தக்காரங்க, வீட்டுக்காரங்க. அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க, வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க கூட முக்கியமா சொந்தக்காரங்க வச்சிருக்கலாம். அவங்க எல்லாம் வச்சுக்கலாம். ஆமா. எந்த மாதிரி சொந்தக்காரங்களும் வச்சுக்கிட கூடாதுக்கா? அத்தமா எல்லாருமே வேணும். யார வச்சுக்கிட கூடாதுன்னு கேட்க எல்லாருமே வேணும். மாமனார் மாமியார் எல்லாருமே வேண்டும். சொந்தங்கள்ல வந்து குறிப்பா அந்த மாமனார் மாமியார் மட்டும் கூட சேர்த்துக்காதீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, வேணும் எங்களுக்கு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். அப்படி இல்லையா? ஏன் போற போக குடும்பத்துல குண்டத்துக்கு போட்டு போறாடா? நல்லா போயிட்டு இருக்கு. அப்படிதானே? இல்ல வேற ஒண்ணு இல்ல. கேள்வி என்னன்னா, நல்ல சொந்தங்கள்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம கூட வச்சுக்கலாம். கூட வைக்க எல்லா சொந்தக்காரங்களும் நம்மளுக்கு முக்கியம், எல்லாரும் வேணும். ஆமா, சொந்தங்களால நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிதானே? அப்படியா? நிஜமாவா? அப்படியாக்கா? ஆமா, எல்லா சொந்தக்காரங்களும் எங்களுக்கு வேணும், முக்கியம். ரைட், ஓகே. அப்ப அக்கா நீங்க உள்ளாங்க, உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க அக்கா, சொந்தக்காரங்க உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குங்க. ரைட், எந்த மாதிரி சொந்தங்களை கூட வச்சுக்கலாம்? எங்களுக்கு எங்க வீட்டுக்கார பக்கம் யாரும் இல்ல, எனக்கு யாரும் இல்ல, நானும் ஒரே பிள்ளை, எங்க வீட்டுக்காரும் ஒரே பையன். அதனால எங்களுக்கு சொந்தமே கிடையாது. சொந்தமே கிடையாது. அந்த கேள்வி நீ வேற ஆள்கிட்ட போய் கேளியா? ஆனா எங்க பிள்ளைகளுக்கு மாமனாரு மாமியார் இருக்காங்க, இல்ல சண்டை சச்சரவா தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் ஓடிட்டு இருக்கா? இந்த சொந்தக்காரங்களை கூட வச்சாலே ஒரே அடிதடி வெட்டு குத்தாவே போயிட்டு இருக்கியா? வெட்டு குத்தெல்லாம் வரலங்க எங்களுக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு ஃப்ளோல சொன்னமா. ஆமா, ஒருவேளை பின்னாடி வருமோ? அதெல்லாம் எங்களுக்கு சண்டை சச்சரவு அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க போவோம். சண்டைனா என்ன, சச்சரவுனா என்னங்க? அது என்னமோ அப்படிதானே சொல்றாங்க எல்லாரும். எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். அத கொஞ்சம் விளக்கம் காட்டிட்டு இருக்கேன். இப்ப இவங்கிட்ட கேட்டா தெரியுமே. அக்கா, சண்டைனா என்ன, சச்சரவுனா? சரியா பேச மாட்டாங்களோ? நீங்க சொல்லுங்களேன், சண்டைனா என்ன, சச்சரவுனா என்ன? எங்களுக்கு தெரியாது. என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்னா ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் முருங்கை மிக்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க. இது ஹெல்த்துக்கு புது ட்ரெண்ட்.